என்கிட்ட கொஞ்சம் பல்கான அமௌண்ட் இருக்குது, மாதம் மாதம் வட்டி மட்டும் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க போஸ்ட் ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஸ்கீம் ஒன்று இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் தான் அது. இந்த ஸ்கீமில் யார் யார் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க சிங்கிள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜாயிண்ட் அக்கௌண்ட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா 3 பேர் வரைக்கும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் பண்ணிக்கலாம். இதில் 10 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அவங்களோட ஓன் நேம்லேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். 10 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க, மனநலம் சரியில்லாதவங்க, இவங்களாம் கார்டியனை பேஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். மினிமம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு 1000 ரூபா இருந்தால் போதும், பண்ணிக்கலாம். சிங்கிள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மேக்ஸிமம் லிமிட் என்ன அப்படின்னா 4.5 லட்சமாக இருந்தது. 2023 ஏப்ரலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது 9 லட்சமாக மாற்றிட்டாங்க. ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுக்கும் மேக்ஸிமம் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 லட்சத்துலேருந்து இப்போ 15 லட்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஜாயிண்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு முதலீட்டில் சம பங்கு இருக்குது. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண நாள்ல இருந்து ஒரு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் மாதம் ஆனால் அதோட மெச்சூரிட்டி டேட் முடிகிற வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிட்டே இருக்கும். ஒவ்வொரு மாதமும் கிடைக்கிற வட்டியை அந்தந்த மாதத்துலேயே அக்கௌண்ட் வச்சுக்கிறவங்க கிளைம் பண்ணிக்கணும். ஒரு மாதம் நம்ம தவற விட்டோம் அப்படின்னா அந்த வட்டி அடுத்த மாதத்தோடு சேர்ந்து வராது. ஸ்கீமில் எவ்வளோ டெபாசிட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த வட்டி மட்டும்தான் கிடைக்கும். லிமிட்டை தாண்டி அக்கௌண்ட்டில் பணம் போடுறாங்க அப்படின்னா அது எடுத்துக்காது, ரீஃபண்ட் ஆகிடும். நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிற சேம் போஸ்ட் ஆஃபீஸில் ஆட்டோ கிரெடிட் மூலிமா நம்ம வட்டி வாங்கிக்கலாம். சிபிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸில் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தால் போதும், எந்த சிபிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸில் வேணாலும் வட்டியை வரவு வச்சுக்கலாம். பணம் டெபாசிட் பண்ணுறவங்களுக்கு கிடைக்கிற வட்டிக்கு டேக்ஸ் இருக்குது. நம்ம டெபாசிட் பண்ண நாள்லேருந்து ஒரு வருஷம் முடியறதுக்கு முன்னாடி நம்ம போட்ட பணத்துலேருந்து 1 ரூபா கூட எடுக்க முடியாது. ஒரு வருஷம் தாண்டி 3 வருஷத்துக்குள்ளே அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம போட்ட பணத்துலேருந்து 2%, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் போடுறோம் அப்படின்னா 2000 ரூபா பிடிச்சிட்டு தான் மீதி பணத்தை நமக்கு தருவாங்க. நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண நாள்லேருந்து 3 வருஷம் தாண்டிடுச்சு, 5 வருஷத்துக்குள்ளே இருக்குது, இப்போ நான் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம போட்ட பணத்துலேருந்து 1%, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் இருக்குது அப்படின்னா 1000 ரூபா பிடிச்சிட்டு தான் மீதி பணம் நமக்கு தருவாங்க. 5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா சம்மந்தப்பட்ட போஸ்ட் ஆஃபீஸில் நம்மளோட பாஸ்புக்கை எடுத்து போயிட்டு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க. அதை நம்ம ஃபில் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவங்க அவங்களோட டைம் பீரியட் முடியறதுக்கு முன்னாடியே ஒருவேளை டெத் ஆகிட்டாங்க அப்படின்னா டெத் ஆகிறதுக்கு முன்னாடி மாதம் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கணக்கு போட்டு சம்மந்தப்பட்ட நாமினி யாரோ அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமில் வட்டி எப்படி கணக்கு போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 1 லட்சம் நம்ம டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா 7.4% இன்ட்ரெஸ்ட்டில் மாதம் ஆனால் 617 ரூபா 5 வருஷத்துக்கு தருவாங்க. அதுவே சிங்கிள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறவங்க மேக்ஸிமம் லிமிட்டு 9 லட்சம் டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா மாதம் ஆனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5550 ரூபா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும். ஜாயிண்ட் அக்கௌண்ட்டோட மேக்ஸிமம் லிமிட்டு பார்த்தீங்கன்னா 15 லட்சம். அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா மாதம் ஆனால் 9250 ரூபா இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும். இது கவர்மெண்ட் ஸ்கீமுங்கிறதுனால நம்ம போடுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா சேஃபாக இருக்கும். நம்ம டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 80Cக்கு கீழே வராது. மொபைல் பேங்கிங், நெட் பேங்கிங்லாம் இருக்குது. ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு ஈஸியாக அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், எந்த எக்ஸ்ட்ரா காசும் இல்லாமல். ஒரு எமர்ஜென்சி டைமில் நம்ம போட்ட பணத்துலேருந்து கொஞ்சம் தேவை எடுக்கலாம் அப்படின்னா எடுக்க முடியாது இந்த ஸ்கீமில். அதுக்கு ஒரு நல்ல வழி என்ன அப்படின்னா நம்ம டெபாசிட் பண்ணக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் அமௌண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்தியன் பீப்புளாக இருந்தால் மட்டும்தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். என்ஆர்ஐஸ்க்கு இந்த ஸ்கீம் எலிஜிபிள் கிடையாது. மைனராக இருக்கிறவங்க 18 வயசு ஆனதுக்கப்புறம் கேஒய்சி ஃபில் பண்ணி அவங்களோட நேமில் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். மேலும் இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க இந்தியா போஸ்ட்டுங்கிற அஃபிஷியல் வெப்சைட்டுக்கும் உங்கள் சரௌண்டிங்கில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.